ஹே காய்ஸ், இது வந்து நம்மளுடைய அந்த மூவிஸ், அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு பிடிச்ச க்ளோஸ் டு த ஹார்ட் அறிக்கூட அனிமேஸை பற்றி பேசக்கூடிய ஒரு வீடியோ சீரிஸ். அதோட 2 எபிசோட். இதுலேயே வந்து கேஸ்டெக் மாவட்ட சிங்கா, அந்த மாவட்ட சிங்காயோட மூவிஸை தான் எடுத்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து யூனியமை பார்த்தாச்சு. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, அவரோட ஒரு அமேசிங்கான ஸ்டோரி, லவ் ஸ்டோரியான கார்டன் ஆஃப் பேர்ட்ஸ். இந்த அனிமையை பற்றி இந்த மூவி பட் 44 மினிட்ஸ் தான். ஒரு 40 நிமிடத்தில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி வந்து எவ்வளோ அமேசிங்காக சொல்லிடுமோ அவ்வளோ அமேசிங்காக சொல்லியிருப்பார். இந்த வீடியோ பற்றி, இந்த அனிமே மூவி பற்றி பேசலாம். இந்த கார்டன் ஆஃப் பேர்ட்ஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஏன்னா அவ்வளோ அமேசிங்கான மூவி. மாவட்ட சிங்கை பற்றி சொல்ல வேணால், அவரோட அனிமேஸை பார்த்தாலே இருக்கும். விஷுவல்ஸே அவ்வளோ ட்ரீட்டாக இருக்கும். விஷுவல் ட்ரீட்டான ஒரு இதாக வச்சுருப்பாரு. ஸ்டோரி வைஸாகவும் சரி, அவரோட ஸ்டோரி வந்து நம்ம க்ளோஸ் டு ஹார்ட்டாக தான் இருக்கும். இன்னொன்று சொல்லி வேணும், இது காதலான கேட்குற அளவுக்கு இது வந்து என்னென்னு சொல்கிறேன், ஒரு 15 வயது பையனுக்கும் ஒரு 27 வயது பெண்மணிக்கும் இருக்கக்கூடிய காதல் கதை. கேட்க உங்களுக்கு வியர்டாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்டோரிக்குள்ளே போய் அதை அனிமையாக பார்த்துறீங்கன்னா அவங்களுக்கு கூட பிடிச்சி போயிடும். நிறைய பேர் ஹேட் பண்ணுவீங்க இப்படிப்பட்ட லவ் ஸ்டோரிஸ் எல்லாம். பட் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வந்து அதில் அவங்க அந்த ஹேட் பண்ணுறவங்க கூட அது மேலே ஒரு சின்ன என்னென்னு சொல்கிறேன், இந்த ஹேட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வினித்தாண்டு ஒரு படம் பார்த்துருக்கீங்க, அதில் கூட இந்த 1 வயசு ஒரு 2 வயசு தான் நம்ம ஜெசிக்கு கூட. பட் அந்த ஸ்டோரியை வந்து நிறைய பேர் சீனியர் அக்கா மேலே பண்ணுற லவ்லாம் இதாடா பண்ணுறது புரியுது. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப், அதை 12 வயசு மூப்பு. ஸோ அதை பற்றி ஏன் பேசலாம், இன்னொரு பசங்க வீட்டுக்குள்ள வரலாம். And I'm Otaku. I got broads in Atlanta, to the lean the family, credit cards in the scams, in the leaks in the family. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த அனிமே மூவியை பற்றி சொல்ல போனோம்னா, இது வந்து நம்மளோட மாவட்ட சிங்காவோட மூவி. அந்த ஒரு இதை காணும் அவரோட இந்த அனிமே மூவி எப்படி சொல்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஷுவல்ஸ்கிட்டேருந்து ஆரம்பிச்சிடும். விஷுவல் ரீதியாக சரி, இது வந்து அதிகமாக வந்து இந்த நேம் என்ன, கார்டன் ஆஃப் பேர்ட்ஸ். ஸோ இல்லை அதிகமாக காட்டக்கூட ஒரு பார்க்க ஒரு கார்டனை வச்சு தான் ஒரு மையமாக வச்சு அந்த ஸ்டோரியை போகும். ஒரு கார்டனை சுற்றி நடக்கக்கூடிய ஸ்டோரி அது போகும். ஸோ நிறைய சீன்ஸ் வந்து க்ரீன், அதாவது நேச்சரை வச்சு தான் காட்டிப்பாங்க. க்ரீன் கலரில் ஒரு பச்சை கலரான ஒரு எஃபெக்ட், பச்சை கலர் எஃபெக்ட் இருக்காது. அந்த மரங்கள், செடிகள், அந்த நதிகள் அப்படி இதை தான் விஷுவல்ஸாக காட்டியிருப்பாங்க. இது வந்து ஒரு 40 நிமிஷம் ஸ்டோரி. என்றால் நீங்கள் வந்து லேக் அடிக்க வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோரி வைஸாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அனிமேஷன் வைஸாக சொல்லிட்டேன். மியூசிக்கும் மாவட்ட சிங்கான மூவி வந்து அது 3 பக்கா வரைக்கும். ஓகே, ஸ்டோரியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்டோரி எப்படி ஸ்டோரின்னு, என்ன ஸ்டோரி, அதை எப்படிப்பட்ட லவ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒரு 15 வயசு பையன், ஒரு 27 வயசு பொண்ணு, அவங்களுக்குரிய லவ் ஸ்டோரி. பட் இது அவங்க கொண்டு போன விதம் என்னதான். அதாவது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி நடந்தால் கன்றாவியாக இருக்கேடா, வியர்டாக பார்ப்பீங்க. பட் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வியர்டுன்றது உங்களுக்கு இருக்காது. அந்த ஸ்டோரியை பார்த்துலாம் ஸ்பாயிலர்ஸ் தான் பேச போகிறோம். வந்து ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்ல மாட்டோம், மிக்சிங் பண்ணி பேசிட்டு இருப்பேன். ஏன்னா வந்து அனிமே பார்த்துட்டு வரணுங்களுக்கு தான் என்ன சொல்ல புரியும். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் அமேசிங்கான அனிமே. தமிழ்ட ஃபேண்டப்பில் கூட இருக்கே, அந்த லிங்க் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, லிங்க் சென்ட் பண்ணி விட்றேன். இங்கிலீஷில் பார்க்குற சப்பில் பார்த்து அது உங்களுக்கு இருப்போம். தமிழில் கூட ஒரு ஃபேண்டப் இருக்கும். பட் அதுவும் ஃபேண்டப்னு சொல்லலாம், ஒரு நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது தான் 15, 27. எனக்கு 15, உனக்கு 27. அந்த கான்செப்ட்லாம் வரும். இந்த ஓப்பனிங் ஷார்ட்டானதே அந்த ரெயின் சீசன்லேருந்து ஆரம்பிக்குது, மழைக்காலத்தில் தான் ஆரம்பிக்குது. வந்து நம்ம ஹீரோட நேம் வந்து டாக்கு ஆக்கிசுகி. நம்ம ஹீரோனோட பேர் வந்து யுகாரி யூகினோ. இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த அனிமே மூவியில் வந்து ஒரு கார்டன் ஒன்று இருக்குது. அங்கே வந்து மழை பெய்கிற சீசன் நம்ம ஹீரோ வந்து கிளாஸுக்கு கட் அடிச்சிடுவார். ஸோ ஸ்கூலுக்கு கட் அடிச்சது வந்து அவரோட ட்ரீம்னு ஒன்று இருக்குது. இந்த அக்கிசுகோட ட்ரீம் என்னன்னா வந்து ஒரு ஷூ மேக்கரானது. ஸோ அதுக்காக வந்து அவர் அந்த ஷூவை டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அப்படி வேலையை பார்த்துருப்பார். அதே மாதிரி 2 ஒரு நாள் என்னென்னா அந்த கார்டனுக்குள்ளே வந்து மீட் பண்ணுவாங்க. இவர் வந்து பியர் குடிச்சிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து அவரோட ஒர்க்கான ஷூவை டிசைன் பண்ணுறதே பண்ணியிருப்பார். அப்படியே தான் அவங்க ஒரு நாள் என்ன பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வராரு. அதே மாதிரி அமெரிக்காவு இப்படி டெய்லி மீட் பண்ண வந்து அவங்களுக்குரிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னது வருது. அதாவது எப்படின்னு சொல்கிறேன், ஃபெஸ்டிவல் வந்து இவங்க நார்மலாக வந்து பேசியிருப்பாங்க. இப்போ வந்து அப்படி வந்து அவரோட அவர் என்ன பண்ணியிருக்கான ஒரு சீனில் பார்ப்பாவு. பட் அப்படி வந்து அவங்களோட பாண்டிங் என்னது வந்து கொஞ்சம் வந்து சேருது. அதை எப்படின்னு சொல்கிற உருவாகுது. அப்படி உருவாகிச்சிக்குள்ள வந்து இவங்க வந்து என்ன சொல்கிற, அவங்களோட பாண்டிங்கை ரொம்ப இதாகிடுது. அது நம்ம ஒரு சீனில் காட்டுவாங்கன்னா வந்து ஹீரோ வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இப்படி பண்ணணும் எனக்கு ஆசை, அப்படி இப்படின்னு சொல்லி விட அவன் நினச்சவானா ஹீரோக்காக வந்து அந்த ஷூ மேக்கிங் புக்கை ஒன்று எடுத்து கொடுத்துப்பான். பட் ஹீரோக்கு வந்து இதை வந்து கேர்ள்ஸோட கால் சைஸோ அதை நான் ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணு கன்ஃபியூஸ் ஆகிருக்குன்னா அவரோடைய காலை கொடுத்து என்னோட பாதத்தை நீ மெஷர் பண்ணிக்கோன்னு கொடுப்பாவு. ஸோ அப்படி கொஞ்சம் அவங்களுக்குடைய அந்த லவ் ஒன்று ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்குது. அப்படி அவர் மெஷர் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல, ஒரு அந்த சையான ஒரு இதோட தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படி இந்த ஸ்டோரி வந்து
கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து நம்ம இன்னும் முக்கியம் சொல்ல போனால் இந்த ஸ்டோரி முழுக்கவே இந்த 2 கேரக்டரை மட்டும் தான் மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. மற்ற நிறைய கேரக்டர்ஸ் வந்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஸ்டோரி இம்பார்ட்டன்ட் பெருசாக இருந்திருக்கேன். ஏன்னா வந்து இந்த ஸ்டோரியனே அவங்க 2 பேரை வச்சு கொண்டு போகிற ஸ்டோரி தான். இந்த கேரி பண்ணி கொண்டு போன இந்த 2 கேரக்டர்ஸ் தான் வந்து. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 14 மினிட்ஸ் ஸ்டோரி அதை வந்து எவ்வளோ இதாக கொண்டு போயிடுமோ நல்லா கொண்டு போயிடும் மாகட்டோ சிங்கர். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது யாருன்னா நம்ம யூகினோக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பார். பட் இவரை பற்றி நிறைய பேர் தப்பாக பேசுகிறதால அவர் வந்து அவர் விட்டுட்டு போயிருப்பார். அடிக்கடி கால் பண்ணுவார். அது வந்து சும்மா நார்மலாகவே இந்த அனிமையில் காட்டியிருப்பாங்க. இவங்களோட மீட்டிங்கன்னு இப்படி போயிருக்குள்ளே வந்து ஒன் டே என்ன நடக்குதுன்னா இந்த மழைக்காலம் நின்று இந்த கோடை காலம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து இவங்களுக்குள்ளே வந்து அந்த இவர் வந்து என்ன மழை பெஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போவார். ஸோ மழை பெய்யாதால கொஞ்சம் இடமே அவர் போகலை. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி வந்து இவர் வருவாரடையான்னு மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன் டே என்ன நடக்குதுன்னா இவரோட ஸ்கூலில் வந்து இவர் க்ராஸ் ஆகி வரும். ஸ்கூல் தான் இவர் வந்து ஸ்கூலில் நடந்துக்கொள்ளும். அதான் யூகினோம் வந்து அதில் போகிறாங்க. 2 க்ராஸ் ஆகணும். அது 2 பேருக்கும் வந்து ஃபீல் ஆகுது. ஐயோ இது அவனாச்சு அப்படி இப்படி. அதான் 2 வந்து இது அவன் தானே இது அவங்கானேன்னு பார்த்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனால் நம்ம அகிசுகியை பற்றி எல்லா விஷயம் வந்து யூகினோவுக்கு தெரியும். பட் யூகினோவை பற்றி ஒன்றுமே வந்து அகிசுகிக்கு தெரியாது. ஸோ நம்ம அகிசுகிக்கு ஒன்றுமே புரியலை. யூகினோ இங்கே யாருன்னு கேட்க அவர் ஃப்ரெண்டு சொல்லுனா இவன் வந்து எங்களை லிட்ரேச்சர் கிளாஸ் டீச்சர் கொஞ்சம் ஆளுமை அவங்க வந்து வாரதே இல்லை. பட் இன்றைக்கி தான் வந்திருக்காங்கன்னு சொல்ல இவன் அப்போ நான் எனக்கு பாடம் எடுக்கலன்னு கேட்க அதுக்கு அந்த ஹீரோ சொல்லுவார் என்னென்னா வந்து அவள் வந்து நீ எடுத்த கோர்ஸ் வேறடா நான் எடுத்த கோர்ஸ் வேறான்னு இல்லை அப்படி இப்படி பேசிட்டு ஹீரோ கேட்பார் என்னென்னா அவன் ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்க நான் பார்த்தது இல்லைன்னு கேட்க அதுக்கு அவன் சொல்லுவான் நீ ஏன் ஸ்கூலுக்கு வர அவனுக்கு இருந்தது கூட வருவேன். ஸோ அவவே அப்படி தான். அது வந்து என்ன ரீசன் நான் வந்து ஸ்கூலை விட்டு விலக போகிறான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஏன்டா விலக போகிறான்னு அவர் சொல்லுவார் படிப்பிச்ச கிளாஸில் கூட 2-3 கிளாஸ்மேட்ஸ் வந்து என்னென்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து பம்பு இழுத்திக்காங்க. இவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறேன் இவங்கிட்ட வந்து ஒரு வகையான ரகடாக நடந்துக்கிட்டிருக்காங்க. ரேகிங் மாதிரி டீச்சர்ஸ் மேலே பண்ணியிருக்காங்க வந்து. ஸோ அதில் வந்து அவருக்கு பிடிக்காமல் அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் ஆனதால் ஸோ வந்து விலக போகிறான்னு அவங்க வந்து நம்ம ஹீரோ கேட்பான் யார் இப்படி தப்பாக நம்ம யூகினோவை பற்றி பேசினேன்னு. ஸோ அவன் சொல்லுவான் அவர் பேரை சொல்லுவான் இசா. அவர் பேர் கூட மறந்துட்டு எனக்கு. ஸோ இசா ஐயோ பேர் மறந்துட்டு. ஸோ ஐசா வந்து என்ன சொல்லுவான். ஸோ வந்து அந்த கேரக்டர் இப்போ வந்து ஹீரோ என்ன அவன் மேலே லவ் இருக்கிறதால ஸோ வந்து நம்ம ஹீரோ சொல்லி காண்டாகுது. ஸோ அதனாலே வந்து அந்த ஐசாவோட கிளாஸ் ரூமுக்கு போய் ஐசாவுக்கு அதாவது பல்லார்னு ஒரு அரை விடுறான். ஸோ ஐசாவோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து சும்மா இருப்பானா அவனை வந்து அடிக்க 2 ஃபைட் நடக்குது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக தான் அது மழை இல்லை. பட் நம்ம ஹீரோ வந்து அந்த இதுக்கு போகிறான் அந்த கார்டனுக்கு போகிறான். அதுக்கேற்ற மாதிரி யூகினோவும் அங்கே இருக்காங்க. இவனோட உடம்போட முகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் பேண்டேஜ் சின்ன காயங்கள் இருக்கும். ஸோ அதை பார்த்து யூகினோ என்னாச்சுன்னு கேட்க நானா குடிச்சிக்கிட்டே விழுந்துட்டேன்னு சொல்லுவார். ஸோ அதை கேட்டது அவள் என்ன ஏன் இப்படி சொல்கிறேனாங்க நான் சும்மா சொன்னேன் உங்களை பற்றி தப்பாக காய்ச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவனு ஒரு ஃபைட் பண்ணேன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு மாதிரியாக போயிடுது. நீ இன்றைக்கி இருப்பியான்னு கேட்க அவன் இல்லை கிளாஸுக்கு போனேன் நான் இன்றைக்கி வந்து மழையிலேன்னு சொல்லி போக்கில் பார்த்து திடீர்னு மழை ஸ்டார்ட் ஆகுது. சும்மா மழையில் அட்டை மழை புயல் வேலை அடிக்கிற மாதிரி அவ்வளோ காத்துது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க 2 பேரும் வந்து யூகினோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அப்படியே வந்து யூகினோ வந்து அவருக்கு அதாவது அவரோட ட்ரெஸ் அயன் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து சாப்பாடு செய்கிறாங்க. அப்போ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே நம்ம அதிசிக்கு ஒன்று சொல்கிறாரு நான் அவங்களை லவ் பண்ணுறேன் போலன்னு சொல்ல அவருக்கு ஒன்றுமே புரியலை. அவள் வந்து நான் உன்னோட மிஸ்ஸு உனக்கு வந்து டீச்சரு ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுதோ இது வந்து ஜஸ்ட்டு அந்த எனக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரியாக போக இவன் வந்து ஓகே வந்து கிளாஸுக்கு வீட்டை ஒரு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லீவாக வைப்பான். அண்ட் இவன் வந்து அவசரம் இல்லை நின்றுட்டு போல அவனுக்கு அவன் வருவான்னு சொல்லிட்டு போவான். அவன் அந்த இடத்த விட்டு இவனோட மைண்டு கிளிக் ஆகும். அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ அது வந்து இவன் வந்து யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா வந்து இவன் வந்து பியர் குடிச்சது இருந்துப்பாவு. பட் இவனால் வந்து அந்த பியர் பழக்கத்தையே கொஞ்சம் விட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாவும். ஆனால் இவன் வந்து அவள் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துப்பான். ஏன்னா இவரோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப போராக போய் திருந்திக்கும். பட் நம்ம அகிசுகி தான் வந்து அவள் வந்து ரொம்ப இதாக வந்து பார்த்துட்டு இருப்பான். அதாவது அந்த கார்டனில் கொஞ்ச நேரத்தை மீட் பண்ணியிருந்தாலும் அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணதுக்கு காரணமே நம்ம அகிசுகி தான். ஸோ அதனால் வந்து யூகினோ வந்து எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு அவனை மிஸ் பண்ணக்கூடான்றதுக்காகவே அவன் வந்து போயிட்டானா அவனை திருத்தி போகிறாங்க. அவனை பிடிக்குதா சேஸ் பண்ணி அந்த சீன் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பில் அந்த இறங்கக்குள்ளேயும் விழுந்து போவாங்க அவனை பார்க்கறதுக்கு. அப்படி அவன் பார்த்தா கீழே ஒரு ஸ்டெப்புக்கிட்ட கொரிடோரில் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இவ பார்த்துன்னு சொல்லுவான் என்ன நான் சொன்ன மறந்துடுங்க உங்களை அது சுத்தமாக பிடிக்காது நீங்கள் வந்து ரொம்ப வியர்டானால் உங்களை நான் ஹேட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னா அவன் அந்த ஒரு பொய்யா உங்களை என்ன சொல்கிற அவங்களுமே வெறுக்கணுன்றதுக்காக ஒரு பொய்யா சொல்ல அவள் வந்து உடனே ஹக் பண்ணிக்கிட்டு
என்னை மன்னிச்சிடு அப்படி இப்படின்னா அவங்களுக்கு சொல்ல இவனும் வந்து என்ன லவ் ஆச்சே. ஸோ இவனும் வந்து ஹக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெண்டு வந்து அவங்க ஹக் பண்ணிக்கிட்டே அந்த ஸ்டோரி வந்து அந்த இடத்துக்கு ஒரு விஷுவல் ஒன்று வரும். அது என்னென்னா வந்து அந்த சீனா பார்க்கல உங்களுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்கு. என்னென்னா வந்து வெயில் அண்ட் மலை அது ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு சீன். அந்த சீனை வந்து ரொம்ப அமேசிங்காக வந்து அந்த அனிமையில் காட்டியிருப்பாங்க. இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு ஒன்லி ஸ்டோரி தான். இதான் வந்து பேசிக் ஸ்டோரியாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப அந்த அனிமையாக பார்க்கக்குள்ள வந்து உங்களுக்கு அந்த கனெக்டனை ரொம்ப இருக்குது. நான் ஸ்டோரியாக சொல்லக்குள்ள ஏனும் ஆனது வரைக்கும் ஏன்னா அக்காவில் பண்ணுறான் ஏன்னா இது கன்றாவி காதல் அது ஆண்டி வேரியன் அப்படி நிறைய கேட்பீங்க. பட் அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த அனிமையாக பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து நீங்கள் ஹேட் பண்ணுறவங்க கூட லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. லவ் பண்ண இந்த ஸ்டோரியை விரும்ப ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் வந்து இது க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்குது. இதில் போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒன்று வரும். அதில் வந்து இவர் வந்து அவர் வந்து இன்னொரு ஸ்கூலில் வேலை செய்வார். இவர் வந்து நம்ம ஸ்கூல் ஒர்க்கு பார்த்துருப்பார். பட் ரெண்டு வரும் அந்த கட்டடிக்க மாட்டாங்க. சரி அந்த சீனில் வந்து காட்டுவாங்கன்னா வந்து இவங்க ரெண்டு வரும் அவங்க பேக்கு பார்ப்பாங்க. பட் லேட்டராக வந்து இவர் வந்து லெட்டரும் என்னோட ஷூவையும் வச்சுட்டு போவாங்க. இவர் வந்து அவரை ஸ்கூலில் படிப்பிச்சிட்ட மாதிரி அந்த இடத்த வந்து ஒரு வானத்து ஸ்கையை பார்க்குற மாதிரி சீனை காட்டுவாங்க. ஸோ அதுலேருந்து இதை எண்டிங் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஒன்று சொல்கிறோம் அமேசிங்கான ஸ்டோரி. இது வந்து நான் சொல்லக்குள்ள ஒரு மாதிரி இருக்கலாம். பட் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். என் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. பட் அது வேண்டாம். பட் அதுக்கான லிங்க் வந்து வேணும்னா மறக்காமல் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ட்ரிப்லேயே பண்ணுறேன். லிங்கை வந்து ஷேர் பண்ணிடுறேன். பார்க்காங்க பாருங்க. ஏன்னா இது வந்து உங்கள் ஸ்டோரி வைஸாக அவங்க நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா நான் வந்து சும்மா நார்மலான ஸ்டோரியை சொன்னேன் தவிர மற்றபடி இது இஸ் நாட் அ ஃபுல் ஸ்டோரி. அதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குமே இந்த அனிமே. ஏதாவது சொல்ல மாட்டேஇருந்தாலும் தப்பாக சொல்லியிருந்தாலும் என்ன மறைச்சு கொள்ளுங்க. என்ன ஒரு பேச வீடியோ முடிச்சு அதுக்கு முதல் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணிக்கிட்டு நம்ம சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா வந்து இப்படிப்பட்ட நல்ல வீடியோஸில் பெற்றுக்கொள்ள முடியும். வர பேசாமல் வீடியோ முடிச்சுக்கலாம். டேக் கேர் கைஸ். பர்ட்டா.